உலகத்திலேயே மிகப்பெரிய சைக்கிள் போட்டி எங்கே நடக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? ஃப்ரான்ஸ்லாம் நடக்குது. அதுக்கு பேர் லு டூர் de France. லு டூர் de France பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் ஜூலை மாதம் பிரான்சில் வெவ்வேறு இடங்கள்லேருந்து தொடங்குகிறது. பார்த்தீங்கன்னா இந்த போட்டி 23 நாட்கள் நடைபெறுகிறது. இப்போ 23 நாட்கள் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு இடங்கள்லேருந்து ஒவ்வொரு ஆட்களும் அப்படியே ஓடுவாங்க. மொத்தம் 21 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. அப்போ 23 நாட்கள் 21 பகுதிகள், 2 நாள் அவர்களுக்கு விடுமுறை. அப்போ இந்த போட்டி பார்த்தீங்கன்னா வெவ்வேறு இடங்கள்ல தொடங்கும்னு சொன்னேன். சில நேரம் பிரான்ஸுக்கு வெளியே இருந்தும் தொடங்கும். ஆனால் முடிகிறது பார்த்தீங்கன்னா எப்போவுமே இந்த உலகத்திலேயே மிக அழகான சாலைகளாக கருதப்படுறதுல உண்டான இந்த லே ஷான்ஸ் எலிசேல தான் எப்போவுமே முடியும் பரிசில் இருக்குது. அப்போ இந்த போட்டியின் போது பார்த்தீங்கன்னா இந்த விளையாட்டு வீரர்கள் சுமார் 3500 கிலோமீட்டர் ஓடுறார்கள் 23 நாட்களில். மொத்தம் 22 அணிகள் பங்கு பெறுகிறார்கள். அணிக்கு 8 பேர் உண்டு. சுமார் 180 விளையாட்டு வீரர்கள் இருக்கிறாங்க. அப்போ இந்த போட்டியின் போது பார்த்தீங்கன்னா ஜூலை மாதத்தில் இங்கே வெயில் அடிக்க வலிக்கிட்டுரும். இப்போ ஃப்ரான்ஸில் மிக அழகான நிறைய இடங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு லா நொர்மோஞ்சி, லி பிரெனே, les Alpes, la Côte d'Azur என்ற மாதிரி ஒவ்வொரு வருஷத்துக்கும் இந்த இடங்களில் வீரர்கள் சைக்கிளில் கடந்து செல்கிறார்கள். அப்போ இதில் வெற்றியால் எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ நான் சொல்லியிருந்தேன்னா உங்களுக்கு 21 பகுதியிலாக பிரிச்சிருக்கிறாங்கண்டு. அப்போ அந்த 21 பகுதியிலையும் நேரத்தை கூட்டி பார்த்து யார் குறைய நேரத்தில் அந்த போட்டியை முடிக்கிறாங்களோ அவர் தான் வெற்றியாளர். இந்த வெற்றியாளரின் அடையாளமாக பார்த்தீங்கன்னா முடியக்கில்ல அவர் ஒரு மஞ்சள் நிற சட்டை போட்டு தான் முடிப்பாராம். அதை நாங்கள் மயோ ஜோன் என்று சொல்லுவோம். 1903ஆம் ஆண்டு வெறும் 60 வீரர்களை கொண்டு தொடங்கின இந்த போட்டி பார்த்தீங்கன்னா இன்று உலகத்தில் நடக்கக்கூடிய பெரிய விளையாட்டு நிகழ்வுகளில் டாப் 10க்குள்ள எப்போவுமே வரும் லு டூர் de France.